வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கதைக்குள்ள போகலாம். சுரேஷ் தன் வாயை துடைத்துக் கொண்டே சௌமியாவை பார்த்து குரலை தாழ்த்தி பேச தொடங்கினான். இவங்க சௌமி, இவங்கதான் நம்ம திலீபன் சாரோட சொந்த மாமா பொண்ணு. பேரு பார்வதி. எல்லாரும் பாருன்னு தான் கூப்பிடுவாங்க. திலீபன் சார் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இவங்க வீட்டுக்கு வர்றதே இவரை பார்க்கறதுக்கு மட்டும்தான். ஆனா நம்ம கார்பரேட் ஹிட்லர் அப்பவே இவளை கண்டுக்கவே மாட்டார். அப்படியே ஒதுக்கி தள்ளிடுவார். நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் திலீபன் வீட்டுக்கு போகும்போது பார்வை பார்ப்பேன். கொஞ்சம் ட்ரை பண்ண, ஆனா எனக்கு தான் சிக்கல என்று சொல்ல சுவாதியும் சௌமியாவும் அவனை முறைக்க, சரி சரி இருங்க கேர்ள்ஸ், ரொம்ப முறைக்காதீங்க, சும்மா ஃபன் பண்ண என்று சொல்ல சுவாதி அப்படி கொண்டுடுவேன், வழியாம ஒழுங்கா ஸ்டோரி சொல்லுன்னு சொல்ல, அப்புறம் சார் படிப்பு தான் முக்கியம்னு வெளிநாடு கிளம்பி போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். சுரேஷ் மூச்சு வாங்க நிறுத்திவிட்டு மீண்டும் தொடர்ந்தான். இப்போ இவ அவங்க அப்பாவோட பிசினஸ பாத்துட்டு இருக்கலாம். நம்ம ஆபீஸ் கேண்டீன் கான்ட்ராக்ட் எடுக்க போறன்ற சாக்குல சார சைட் அடிக்கவே இங்க வந்திருக்கா. ஆனா இதுல செம சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இவ என்னதான் சைட் அடிச்சாலும் அவளை திரும்பி கூட பார்க்க மாட்டாரு நம்ம எம்டி. திலீபனோட சரித்திரத்துல பொண்ணுங்களுக்கு இடமே இல்லைன்றது உனக்கு தெரியாதா சோனி? சுரேஷ் சொல்ல சொல்ல சௌமியாவின் மனதிற்குள் ஒரு மெல்லிய மின்னல் வெட்டியது போல் இருந்தது. நெஞ்சில் இருந்த பாரமெல்லாம் குறைந்து ஒரு குட்டி சந்தோஷம் கொடியேறியது. இருந்தாலும் அவளது கண்கள் அவளையும் அறியாமல் திலீபனின் கேபினையே நோக்கியிருந்தன. சிறிது நேரம் கழித்து திலீபனும் அந்த பெண்ணும் சிரித்து பேசிக்கொண்டே வெளியே வந்தனர். கேண்டீன் பகுதிக்கு சென்று ஒன்றாக அமர்ந்து காஃபி குடித்து கொண்டே பேசினர். திலீபன் அவளிடம் இயல்பாக சிரித்து பேசுவதை கண்ட சௌமியாவுக்கு ஏனோ ஒரு கோபம் தலை தூக்கியது. தன் உணர்ச்சிகளை வெளியே காட்டிக்கொள்ளாமல் வேகமாக தன் கேபினுக்குள் சென்று அமர்ந்தாள். மாலை திலீபன் வீட்டிற்கு புறப்பட்ட சமயம் அந்த பெண் பாரு சௌமியாவும் சுவாதியும் இருந்த கேபினுக்கு அருகில் வந்தாள். ஆபீஸின் மேல் ஏதேனும் தனி அக்கறை உள்ளவள் போல் சுற்றுமுற்றும் பார்த்தவளின் பேச்சில் அப்பட்டமான திமிரும், திலீபன் என்னுடையவன், இந்த ஆபீஸ் என்னுடையது என்ற எண்ணமும் ஆதிக்கம் செலுத்தியது. அவள் சௌமியாவை ஏளனமாக ஏறிட்டு பார்த்தாள். என்ன, உன்னை பார்த்தா ஒரு வில்லேஜ் கேர்ள் மாதிரி இருக்க, இவ்வளவு பெரிய கார்பரேட் ஆபீஸ்ல உனக்கெல்லாம் எப்படி வேலை கிடைச்சது என்று உதட்டை சுரித்து நக்கலாக கேட்டாள். அவளது ஏளன பேச்சை கேட்டதும் சுவாதிக்கு கோபம் தலைக்கேறியது. சௌமியா பேசுவதற்குள் சுவாதி சற்றென்று எழுந்து பாருவின் முகத்தை பார்த்து நெற்றி போட்டில் அடித்தாற் போல் பேச தொடங்கினார். ஹலோ மேடம், இங்க பாருங்க, இந்த உலகத்துல ஒரு நல்ல வேலை வேணும்னா தகுதியான அறிவும் திறமையும் இருந்தா மட்டும் போதும். அதை விட்டுட்டு ஹை கிளாஸ் ட்ரெஸ்ஸும் பிராண்ட் பேக்கும் வச்சிருந்தா வேலை கிடைச்சிடாது. சௌமியா காலேஜ் கோல்டு மெடலிஸ்ட். அவளோட திறமைய பார்த்துதான் திலீப் சாரே அவளை இந்த முக்கிய ப்ராஜெக்டுக்கு லீடா போட்டிருக்காரு. ஊர் பேரை வச்சு யாரையும் எடை போடாதீங்க. சுவாதியின் இந்த நோஸ்கட் பதிலில் பாருவின் முகம் அடியோடு சுருங்கி போனது. மேற்கொண்டு பேச முடியாமல் திமிராக சுவாதியை முறைத்துவிட்டு அங்கிருந்து விறுவிறுவென்று நகர்ந்தாள். அவள் சென்றதும் சுரேஷ் மெதுவாக அங்கே வந்து, விடுங்க கேர்ள்ஸ், அவ அப்படிதான் என்று அந்த பெண்ணை பார்த்து பல்லை இழுத்து கொண்டே பின் இவர்களிடம் வழக்கம் போல பேசி சமாதானம் செய்தான். அன்று இரவு சௌமியா வீட்டிற்கு சென்ற பின்பும் அவளது மனதில் திலீபனின் நினைவுகள் மட்டுமே அலைமோதின. பாரு அவனிடம் நெருக்கமாக பேசியது நினைவுக்கு வரும்போதெல்லாம் அவளுக்குள் ஏதோ ஒன்று தடுத்தது. எனக்கு ஏன் இவ்வளவு கோபம் வரணும்? அவனுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அந்த பொண்ணு திலீபன் சார்கிட்ட பேசினா எனக்கு ஏன் பொறாமை வரணும்? எனக்கு அவருக்கும் நடுவுல காதல் எதுவும் இல்லையே என்று தனக்கு தானே சமாதானம் கூற முயன்றாள். ஆனால் அவளது மனம் அவளது கட்டுப்பாட்டில் இல்லை. படுக்கையில் புரண்டு படுத்து கொண்டே தன் டேப்லெட்டில் இருந்த திலீபனின் அந்த டெரலு புகைப்படத்தையே இமைகள் அசைக்காமல் உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அவனது காந்த பார்வையிலேயே மூழ்கி அப்படியே உறங்கி போனாள்.
மறுநாள் காலை வழக்கம் போல ஆபீஸ் பரபரப்பாக இயங்கி தொடங்கியது. சௌமியா நேற்று திலீபன் சொன்ன கரெக்ஷன்கள் அனைத்தையும் மிக நேர்த்தியாக சுவாதியின் உதவியுடன் செய்து முடித்தார். ஓகேப்பா, அவுட்புட் ரொம்ப நல்லா வந்திருக்கு என்று கூறிவிட்டு சுவாதி அடுத்த வேலையை பார்க்க சென்றார். சௌமியா ஃபைனல் கோடிங் வேலைகளை முடித்துவிட்டு அதை திலீபனிடம் காட்டி இறுதி அப்ரூவல் வாங்க வேண்டியிருந்தது. ஆனால் அவனது கேபினுக்குள் செல்ல அவளது மனம் தயங்கியது. நேற்று அவன் காட்டிய நெருக்கமும் பாருவின் வரவும் அவளை தடுமாறச் செய்தன. என்ன செய்வதென்றே புரியாமல் லேப்டாப் திரையையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது மேனேஜர் சர்மா அங்கே வந்தார். அனைவரும் எழுந்து நின்று வணக்கம் கூறினர். சௌமியாவின் அருகில் வந்த சர்மா, என்ன சௌமியா, ப்ராஜெக்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சா என்று கேட்டார். சௌமியா, ஆமா சார், எல்லாம் முடிச்சது என்று ஃபைலை காட்டினார். அதை சரிபார்த்த சர்மா, எல்லாம் கரெக்டா இருக்கே, அப்புறம் என்ன யோசனை, டைம் என்ன ஆகுது பாரு, இன்னும் எம்டி சார் கிட்ட காட்டி ஃபைனல் பண்ணாம ஏன் இங்கேயே உட்கார்ந்துருக்கீங்க? நீங்க ஒர்க் முடிச்சிட்டீங்கன்னு பார்க்க சொன்னதே அவர் தான். சீக்கிரம் எடுத்துட்டு போய் ஃபைனல் பண்ணுங்க என்று சற்று கடிந்து கொண்டார். சுவாதியும் சௌமியாவை முட்டி, என்னடி யோசனை, சீக்கிரம் போய் அவர்கிட்ட காட்டிட்டு வா போ என்றார். சௌமியா வேறு வழியின்றி ஃபைலை எடுத்துக்கொண்டு திலீபனின் அறை நோக்கி நடந்தாள். சௌமியா திலீபனின் அறை கதவை மெதுவாக தட்டினாள். உள்ளே திலீபன் லேப்டாப்பில் ஏதோ ஒர்க் பார்த்து கொண்டே போனில் மெசேஜ் டைப் செய்வதில் பிஸியாக இருந்தான். சௌமியா அனுமதி கேட்டு உள்ளே நுழைந்தாள். எஸ் கமிங், வாங்க என்றவன் தன் நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்து அவளிடமிருந்து ஃபைலை வாங்கி சீரியஸாக பார்க்க தொடங்கினான். ஒவ்வொரு பக்கமாக ஆராய்ந்தவன், குட் ஜாப் சௌமியா, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு, இதையே ஃபைனல் பண்ணிடுங்க என்று கூறினான். சௌமியா ஃபைலை வாங்கி கொண்டாள். ஆனால் அவளுக்குள் இருந்த அந்த காதல் அவளை கேட்க தூண்டியது. மிக மெல்லிய தாழ்ந்த குரலில், சார், அது நேற்று ஈவினிங் வந்தாங்களே, அவங்க யாரு, உங்க ரிலேட்டிவா என்று கேட்டாள். அவள் கேட்ட கேள்வியில் திலீபனின் அந்த டெரர் முகத்தில் ஒரு குறும்புத்தனமான சிறு புன்னகை அரும்பியது. அவள் பொறாமைப்படுவதை ரசித்தவன் போல, ஆமா, என் சொந்த மாமா பொண்ணுதான், ஏன் என்று அவளை வெறுப்பேற்றுவது போல பேசினான். அவன் சொன்னதை கேட்டதும் சௌமியாவின் முகம் சற்றென்று சோகமாக மாறியது. அதை திலீபன் கூர்மையாக கவனித்தான். என்ன முகம் அப்படியே மாறிடுச்சு, ஏதாவது பேசணுமா என்று கேட்டான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், சும்மா தெரிஞ்சுக்கதான் கேட்டேன் என்று சமாளித்து விட்டு அவள் நகர முயன்றாள். ஆனால் திலீபன் நாற்காலியில் இருந்து எழுந்து அவளது மிக அருகில் வந்தான். அவளது விழிகளை நேராக நோக்கி கம்பீரமாகவும் ஆழமாகவும் பேசத் தொடங்கினான். சௌமியா, நான் இதுவரைக்கும் எந்த பொண்ணையும் திரும்பி பார்த்தது கூட கிடையாது. என் காலேஜ் நாட்கள்ல இருந்து இப்போ வரைக்கும் என் லைஃப்ல ஒரு பொண்ணுக்கு இடம் இருக்குன்னா அது நீ மட்டும்தாண்டி. அவன் முதன்முறையாக அவளை டி என்று உரிமையோடு அழைத்த நொடியில் அவளது இதயம் துடிப்பதை நிறுத்த மறந்தது. இப்போ உனக்கு என் மேல என்ன ஃபீலிங்ஸ் இருக்குன்னு உனக்கே புரியாது. ஆனா அது உனக்கு எப்ப புரியுதோ அது வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் என்று அவன் காதலோடு பேச பேச சௌமியாவின் மனதிற்குள் இருந்த பயம் யாவும் மறைந்து ஒரு அலாதியான நிம்மதியும் பேரின்பும் கொடியேறியது. அங்கிருந்து நகர்ந்தவள், தேங்க்யூ சார் என்று எதுவும் தெரியாதவள் போல தன் வெட்கத்தை மறைத்து கொண்டு முகத்தில் ஒரு குட்டி புன்னகையோடு கேபினை விட்டு வெளியே வந்தார். திலீபனின் அந்த ஆழமான காதல் வாக்குமூலமும் சௌமியாவின் மனதுக்குள் இன்ப அதிர்ச்சி அலையாய் மோதிக்கொண்டிருந்தன. திலீபனின் கேபினை விட்டு வெளியே வந்தவளின் முகம் தக்காளி பழமாய் சிவந்திருந்தது. இதழ்களில் படிந்திருந்த புன்னகையை மறைக்க பாடுபட்டபடியே தன் இருக்கைக்கு வந்து அமர்ந்தாள். அவள் முகம் மாறியிருப்பதை சுவாதி கவனித்து விட்டாள். சௌமியாவின் தோளை முட்டி, என்னடி, எம்டி சார் கிட்ட அப்ரூவல் வாங்க போனவ மூஞ்சை இப்படி பிரகாசமா மின்னுது,
அப்ரூவலோட சேர்த்து வேற எதுவும் ஸ்பெஷல் கமெண்ட் கிடைச்சதா என்று கண்ணடித்தார். அதெல்லாம் ஒண்ணுமில்ல ஸ்வாதி, ப்ராஜெக்ட் ஓகே சொல்லிட்டாரு, இதையே ஃபைனல் பண்ண சொன்னாரு என்று சௌமியா லேப்டாப்பிற்குள் முகத்தை புதைத்துக் கொண்டு சமாளித்தார். அப்போது மேனேஜர் சர்மா வேக வேகமாக அங்கே வந்தார். டீம், எல்லாரும் கொஞ்சம் அட்டென்ஷன் ப்ளீஸ். அப்ரூவல் வாங்கின கையோட அடுத்த முக்கியமான வேலை இருக்கு. இந்த ப்ராஜெக்டோட அடுத்த கட்ட அவுட்புட்டை நம்ம நாளைக்கு ஈவினிங்குள்ள கிளைண்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும். அதுக்கு நம்ம கூட அவுட் சோர்சிங்ல ஒர்க் பண்ற டெக்நெக்ஸ்ட் நிறுவனத்தோட கோஆர்டினேட்டர்ஸ் இப்போ ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க. எல்லோரும் உடனே மெயின் கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு வாங்க என்று உத்தரவிட்டு சென்றார். சௌமியா, ஸ்வாதி, சுரேஷ் மூவரும் ஃபைல்களை எடுத்துக்கொண்டு கான்ஃபரன்ஸ் ஹாலுக்குள் நுழைந்தனர். அங்கே திலீபன் ஏற்கனவே கம்பீரமாக அமர்ந்திருக்க அவனுக்கு இருபுறமும் புதிய டெக்னிக்கல் டீம் மெம்பர்கள் அமர்ந்திருந்தனர். மீட்டிங் தொடங்கியது. புதிய டீமில் இருந்த ஒரு இளம் ஆண் இன்ஜினியர் சௌமியா தயார் செய்திருந்த கோடிங் மற்றும் டிசைன் அவுட்புட்டை பார்த்துவிட்டு, மேடம், இந்த மாடியூல் நீங்க பண்ணிருக்க லாஜிக் நல்லாதான் இருக்கு. ஆனா இதை ரன் பண்ண இன்னும் அதிக டைம் எடுக்கும். இதை விட சிம்பிளா என்னால மாத்த முடியும் என்று கொஞ்சம் ஓவர் ஸ்மார்ட்டாக பேசினான். சௌமியாவுக்கும் தன் உழைப்பின் மீது முழு நம்பிக்கை இருந்தது. அவள் தயங்காமல், இல்ல சார், நீங்க சொல்ற மெத்தட்ல செக்யூரிட்டி லுக் ஹோல்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் பண்ணிருக்கிறது தான் டேட்டாவுக்கு 100% சேஃப்டி. வேணும்னா லைவ் டெமோ காட்டவா என்று மிக தெளிவாக தைரியமாக வாதிட்டாள். அவளது இந்த தொழில்முறை தைரியத்தையும் திறமையையும் பார்த்த திலீபனின் கண்கள் பெருமிதத்தில் விரிந்தன. அவன் சௌமியாவையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். இதை கவனித்த சுரேஷ் ஸ்வாதியின் காதில் மெதுவாக, பாத்தியா ஸ்வாதி, நம்ம சௌமியா பேசும்போது சார் எப்படி சைட் அடிக்கிறாருன்னு. இங்க பிசினஸ் மீட்டிங் நடக்குதா இல்ல லவ் மீட்டிங் நடக்குதா என்று கிசுகிசுத்தான். ஸ்வாதி அவன் காதில் மிதித்து, வாய மூடு சுரேஷ், வேலையில கவனம் செலுத்து என்று அதட்டினாள். கடைசியில் திலீபன் தலையிட்டு, சௌமியா சொல்றதுதான் கரெக்ட். கிளைண்ட் முக்கியமா கேட்கறதே டேட்டா செக்யூரிட்டி தான். ஸோ சௌமியாவோட அவுட்புட்டே ஃபைனல். இந்த ஒர்க்கை இன்னைக்கு நைட்டுக்குள்ள முடிச்சு டெஸ்டிங் அனுப்பிடுங்க என்று சௌமியாவின் கை ஓங்குமாறு முடித்து வைத்தான். நள்ளிரவு உழைப்பும் ஒரு மெல்லிய அனுகூலம். மீட்டிங் முடிந்து அனைவரும் தங்களின் இருக்கைகளுக்கு திரும்பிய போது மணி மாலை 6. வேலைகளின் பாரம் அதிகமாக இருந்ததால் அன்று இரவு 9 மணி வரை டீம் ஆபீஸிலேயே இருக்க வேண்டியதாயிடுச்சு. சுரேஷ் பசியில் சுருண்டு, ஷோ, இந்த மேனேஜர் சர்மா வேற இன்னும் 4 கரெக்ஷன் சொல்றாரு, இன்னைக்கு நைட்டு நான் காலி என்று புலம்பிக் கொண்டே கோடிங் செய்ய ஸ்வாதி அவனுக்கு துணையாக தரவுகளை சரிபார்த்து கொண்டிருந்தாள். சௌமியா தன் லேப்டாப்பில் தீவிரமாக இயங்கிக் கொண்டிருந்த போது அவளது மேஜை மீது ஒரு காஃபி கப்புடன் மேனேஜர் சர்மா வந்தார். இந்த சௌமியா, எம்டி சார் உனக்கும் ஸ்வாதிக்கும் ஸ்பெஷலா காஃபி கொடுத்துட்டு வர சொன்னாரு. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்கப்பா என்று கொடுத்து விட்டு சென்றார். சௌமியா நிமிர்ந்து பார்த்தபோது திலீபன் தன் கேபினின் கண்ணாடி வழியாக அவளையே பார்த்து கொண்டு காஃபி கப்பை கையில் ஏந்தியபடி சியர்ஸ் செய்வது போல சைகை காட்டினான். சௌமியாவின் நெஞ்சுக்குள் மீண்டும் ஒரு காதல் அலை வீசியது. காஃபியின் சுவை அன்று அவளுக்கு வழக்கத்தை விட கூடுதலாக தெரிந்தது. சௌமியாவின் அருகில் வந்த ஸ்வாதி மெதுவாக அவள் காதின் அருகே சென்று, இந்த சர்மா சாரை புரிஞ்சிக்கவே முடியலடி. எப்போ ஸ்ட்ரிக்டா மாறுவாரு, எப்போ அன்பா பேசுவார்னே தெரியலடி என்று கூறினார். சௌமியாவும் ஒரு சிறு புன்னகை செய்துவிட்டு, எனக்கும் தாண்டி புரியல என்றார். இருவரும் காஃபி குடித்து முடித்துவிட்டு தங்களின் வேலைகளை தொடர்ந்தனர். இரவு 10 மணிக்கு ஒரு வழியாக அனைத்து வேலைகளும் வெற்றிகரமாக முடிவடைந்து சர்வரில் அப்லோட் செய்யப்பட்டது. அப்பாடா, ஒரு வழியா முடிஞ்சதுடி, நாளைக்கு காலையில வந்து மீதியை பார்த்துக்கலாம், கிளம்புவோம் என்று ஸ்வாதி கொட்டாவி விட்டபடியே கூறினார். அனைவரும் வீட்டிற்கு புறப்பட்டனர். அன்று இரவு படுக்கையில் சாய்ந்த சௌமியாவிற்கு திலீபனின் அந்த பெருமிதமான பார்வையும், என் லைஃப்ல ஒரு பொண்ணுக்கு இடம் இருக்குன்னா
அது நீ மட்டும்தாண்டி என்ற வார்த்தைகளும் காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்க ஒரு அழகான கனவுலகில் மூழ்கினாள். மறுநாள் காலை சௌமியா வழக்கம் போல பேருந்தில் ஏறி தன் மனதில் திலீபனின் நினைவுகளை சுமந்தபடியே ஆபீஸ் வாசலில் வந்து இறங்கினாள். ஆனால் ஆபீஸின் நுழைவாயிலை நெருங்கியவளுக்கு பெருத்த ஆச்சரியம் காத்திருந்தது. வழக்கமாக தார் சாலையும் செக்யூரிட்டி கோட்டும் மட்டுமே இருக்கும் அந்த கார்ப்பரேட் அலுவலகத்தின் முகப்பு இன்று முற்றிலும் மாறியிருந்தது. நுழைவாயிலில் முழுவதும் விதவிதமான வண்ண மலர்களாலும் பளபளக்கும் LED விளக்குகளாலும் தோரணமாக கட்டப்பட்டு ஜொலித்து கொண்டிருந்தது. சிவப்பு நிற கம்பளம் வாசலில் இருந்து உள்ளே வரை விரிக்கப்பட்டிருந்தது. காற்றில் மெல்லிய பன்னீர் வாசமும் மங்களகரமான இசையும் மிதந்து வந்தது. சௌமியா அடியெடுத்து உள்ளே நுழைந்தாள். ரிசப்ஷன் பகுதி முழுவதும் கண்ணை பறிக்கும் வகையில் அலங்கரிக்கப்பட்டு ஒரு நட்சத்திர ஹோட்டல் போல ஜொலித்தது. அப்போது அவளுக்கு பின்னால் இருந்து வந்த சுவாதி சௌமியாவின் தோளை தொட்டாள். சௌமியா சற்றென்று திரும்பி, என்னடி இது, இன்னைக்கு என்னடி ஆபீஸ் இப்படி டெக்கரேஷன்ல ஜொலிக்குது, இன்னைக்கு என்ன விசேஷம் என்று கண்களை விரித்து கொண்டு ஆச்சரியமாக கேட்டாள். கதையை தொடர்ந்து கேட்க நமது அவள் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.